டுடே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. என் செல்லங்களை திருப்தியா சாப்பிடுங்கடா. ஊசி போன இட்லியை கொடுத்துட்டு திருப்தியா சாப்பிடுங்கடாவா? டேய் என்ன பாக்குறீங்க? இன்னைக்கு மாமூல அதான் சாப்பிடுங்க. அட நீயேப்பா கவலையா இருக்க? நான் இருக்கப்ப நீ ஏன் பயப்படணும்? ஏன் ஒரு போலீஸ்காரன் தங்கச்சி லவ் பண்ணக்கூடாதா? அவன் போலீஸ்னா நாம ரவுடி. தராரத்தில் அவனை விட நாம ஒன்றும் குறைஞ்சால் கிடையாது. பீட்டர் தெரியுமா? ராயபுரம் பீட்டர். கேள்விப்பட்டிருக்கேன். சம்பவம் மட்டும் இன்னைக்கு டிஆர்பியில் நம்பர் 1. அவனு நானும் இவ்வளோ க்ளோஸ். பீட்டரை வச்சு அந்த போலீஸ்காரன் மிரட்டுறா. அந்த பிள்ளைக்கு உனக்கு அடுத்த வாரத்தில் அவனோட ஆசீர்வாதத்தில் என்னோட தலைமையில் கல்யாணம். பீட்டரும் நீயும் அவ்வளோ க்ளோஸா? அட என்னையோ க்ளோஸா குளுக்கோஸாங்கிற? நானும் அவனு ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம், ஒரே பெட்டில் படுத்துருக்கோம், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சாப்பிடு, முதல்ல சாப்பிடு. போய் பீட்டரை பார்ப்போம். அட என்னையா ஒரு பிரியாணியை நிம்மதியா சாப்பிட விடுறாங்களா? யாரு வேணும்? எலும்பு உடையிற சத்தம் கேட்குது. எதுக்குங்க அவர் போட்டு அடிச்சிங்க? யார் அர்ஜுன? நான் தான். பெரிய இடத்துல கை வைக்கிறேன் நீ. யாரு ஏரியாவில் வந்து யாரு மேல கை வைக்கிற? தேவாடா, உனக்கு ராயபுரம் பீட்ரு தெரியுமா? பீட்ரு நானு இப்படி. ராயபுரம் பீட்ரு உனக்கு தெரியுமா? ஏய் யாரு? நான் சொல்றேன். ராயபுரம் பீட்டரும் இவரும் ஒரே தட்டில் சாப்பிட்டுருக்காங்க, ஒரே பெட்டில் படுத்திருக்காங்க. நான் வாடானா வருவேன், போடானா போவேன், போடுறானா போடுவேன். ஏய் ராயபுரம் பீட்ரு நான் தாண்டா. எங்க ஆதார் அட்டையை காட்டு பார்க்கலாம். ஆதார் அட்டை காட்டு. எப்பா ஆதார் அட்டை கேட்டு நான் காயிட்டு வரேன். இவரை இட்டுன்னு போங்க. பாஸ் எங்க அடிக்கிறது நிறுத்திட்டாங்க. உங்களுக்கு கூட அடிக்கிறாங்க. நீங்க மைக் ஓவர் அடிச்சா உங்களையும் விட்டுருவாங்க. இப்ப பாரு. டேய் இவனை தூக்குடா. டேய் எந்திரு. ஸ்டார்ட் பண்ணுடா. இது அடி மொத்தமா லெக் பீஸ் வச்சிருக்கியா? என்ன நினைச்சிருக்காவே? ரவுடிகளை வச்சு அந்த அடி அடிக்கிறா. ஒரு போலீஸ்காரர் ரவுடிக சமாசமா வச்சிருக்கா. தப்பு பண்ண உன்ன ஒரு நாள் வச்சு அடிக்கிறாங்க, தப்பு பண்ணாத எங்களை 2 நாள் வச்சு அடிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பிசியோட தங்கச்சி நீ லவ் பண்ணிருக்க கூடாதுப்பா. அதுல ஒரு சின்ன திருத்தம். அவ பிசி தங்கச்சி இல்ல, டிசி தங்கச்சி. டிசியாவே இருக்க. யூ மீன் டெப்யூட்டி கமிஷனர்? ஐயோ அட பாவி. கான்ஸ்டபிள் தங்கச்சி லவ் பண்ணாலே காலை உடைப்பாங்க. நீ டிசியோட தங்கச்சி லவ் பண்ணிருக்க. ஓ டிசி கிழிச்சாவே மேல அனுப்பிடுவாண்டா. யாரா நீ? எதுக்காட ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? சரி அதை விடு. நம்ம நேர கமிஷனரை போய் பார்க்குறேன். ஐயா எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கமிஷனர் கையில் கொடுத்துட்டு வந்துடுவோம். என்னடா நான் சொல்றது? என்னங்கடா நான் சொல்றது? எப்பா நீ சாப்பிடுப்பா. சாப்பிட்டியா? சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அது எப்படிப்பா இவ்வளவு துக்கத்திலே உனக்கு சோறு இறங்குது? சாப்பிட்டா தானே தெம்பா மறுபடியும் அடி வாங்க முடியும். மறுபடியுமா? அதே டக் டக். இத புடிங்கடா. ஆத்தாடி இத புடிங்கடா. இப்ப கொடுங்கடா. பிரியாணி போச்சுடா. எந்த நேரத்துலடா அவளை லவ் பண்ண? ஒரு பக்கம் ரவுடி அடிக்கிறியா, ஒரு பக்கம் போலீஸ் அடிக்கிறியா. ஒரு பிரியாணியை திங்க விட மாட்டேங்கிறாங்களே. நீதான் அர்ஜுனா? ஆமா சார். சார் எவ்வளவு அடிச்சாலும் உன் தங்கச்சியை தான் சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்றான் சார். வேற எதுவும் சொல்ல மாட்டான் சார். பையனை பார்த்தா டீசெண்டா தான் இருக்கான் சார். விசாரிச்சதுல கவர்மெண்ட் கோட்டால படிச்சுட்டு சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்கான் சார். 4-5 பசங்களோட சேர்ந்து வீடு எடுத்து தங்கியிருக்கான் சார். நீங்க சொன்னீங்கன்னா அவனோட சேர்த்து இந்த பசங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுறேன் சார். கழுத்த இருக்கிறவன் கற்பழிக்கிறவெல்லாம் விட்டுறங்க. காதலுக்கு ஹெல்ப் பண்றவனை தூக்கிட்டு வந்து என்கவுண்டர்ல போடுவீங்களா? என்னையா நியாயம்? नमस्ते डॉक्टर। यस। बम रख के आतंकवादी को अरेस्ट किया है। बम किधर है वो कुछ नहीं बताते हैं सर। आप ही उगलवाना है सर। अच्छा अबे உங்களுக்கு தான் தீவிரவாதி, எனக்கு அவன் பேஷண்ட். वहां जाओ, डोर लॉक करो। अकेले जा रहे हैं? डरो मत,
मैं देख लूंगा. நான் யார் தெரியுதா? டாக்டர் வேஷத்துல என்கிட்ட உண்மையை வாங்க வந்த உளவாளி நீ. ராங் தாட். நானும் உன்ன மாதிரி பயங்கரமான தீவிரவாதி. என்ன சொல்ற? புரியல? நம்ம இயக்கத்தை காப்பாற்ற வந்த ஸ்லீப்பர் செல். அதை நான் எப்படி நம்புறது? நம்ப வைக்க நான் என்ன செய்யணும்? நீ ஒன்னும் செய்ய வேணாம், நான் செய்யறேன். நான் ரெடி. என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோர்க்கிறான். என்னது புரியல? நம்ம இயக்கத்தோட ட்ரைனிங் வலிக்குதா? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்கிற. நெக்ஸ்ட். ஐயோ கிட்னி நசுக்கிறானே. இப்ப வலிக்குதா? நெக்ஸ்ட். இப்ப நெக்ஸ்ட். லாண்டுக்கு துணியை கட்டுற மாதிரி கட்டுறானே. ஆத்தி எங்க வீசி எறிஞ்சான் தெரியலையே. நல்ல வேலை ஒரு பொடி மனம் கிடைச்சிருச்சு. சமாளிப்போம். டேய் இங்க பாருடா. இங்க இங்க உன் கண்ணுக்கு நான் எத்தனை உருவமா தெரியுறேன்? பரவலா பல இடங்கள்ல தெரியுற. இப்ப நீ என் ஒரிஜினல் உருவத்தை டச் பண்ணணும். இதுதான் கடைசி டெஸ்ட். டச் பண்றேன்டா. டெஸ்ட்டுக்கு பிறந்தவனே. என் பார்வையில சிக்காட்டினாலும் வேர்வையில சிக்கிட்டா. எப்படி? சபாஷ். நம்ம இயக்கத்துல என்னை விட நீ நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்க. இப்ப ஒத்துக்கிற நீ நம்ம ஆளுன்னு. சொல்லு, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? நீ பாம்பு வச்சிருக்க இடத்துல போனா நம்ம ஆளுங்க தான் அதிகமா இருக்காங்க. என்ன சொல்ற? அவங்கள காப்பாத்தணும். எங்க வச்சுன்னு சொல்லு. நம்பிட்டானா? தப்பு பண்ணிட்டேனே. சொல்றேன். ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், சினிமா தியேட்டர், கடைசியா இங்க வச்சிருக்கியா? வைக்கலாம் நினைச்சேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. தப்பிச்சடா பூத்திரி. போலீஸ். போலீஸா? பேசிட்டு போது போலீஸ கூப்பிடுற? யாரா நீ? சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பூத். டாக்டர் சாப், பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி. வெரி குட். இவனை கொரில்லா செல்ல தூக்கி போட்டு பாம்ப பூரா ரிமூவ் பண்ணுங்க. நம்பிக்கை துரோகி. எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு. என்னாச்சு டாக்டர்? ஆபரேஷன் சக்சஸ். சூப்பர். டோன்ட் டச் மீ. சாரி. நெக்ஸ்ட் புரோகிராம். சென்னை போறோம். எதுக்கு? டாக்டர் ரங்கபாஷம் ஃபோன் பண்ணாரு. அங்க ஒருத்தனுக்கு மெமரி லாஸ் ஆ. நீங்க தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? ஓஹோ. பேமெண்ட் பேசியாச்சா? அதுக்குள்ளே அவன் போனை கட் பண்ணிட்டான். அட குற மாசத்து குரங்கு. என்ன டாக்டர், ரைட்லயும் இப்படி தான் உட்காந்துருக்கீங்க, இங்கேயும் இப்படி தான் உட்காந்துருக்கீங்க. கவலைப்படாம இறங்குங்க, பேமெண்ட் வாங்கிடலாம். ஹலோ, how are you? Who are you? டாக்டர், நான் தான் டாக்டர் ரங்கபாஷ்யம். இவங்க கிட்ட எல்லாம் உங்களை சஜஸ்ட் பண்ணதே நான். ரங்கபாயாசம். நான் சொல்லல டெல்லியில என்ற பேஷண்டா இருந்தேன். அது வந்தா கோயில் பூசாரி மாதிரி சடையெல்லாம் போட்டு பெரிய பெரிய அறிவாளிகள் சட்டை போட்டு எடுத்தா இருப்பாங்க. சும்மா இருக்கு கேட்டு போகுது. டாக்டர், இவர்தான் டிசி தமிழ்ச்செல்வன். ஐ சி. விஷயம் என்ன? Tell me. ஒருத்தன் எங்க கிட்ட இருந்து 250 கோடி ரூபாய் அடிச்சிட்டான். என்ன 250 கோடியா? எங்க கிட்ட அடிச்ச பணத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு எல்லாத்தையும் மறந்துட்டான். Is it? நீங்க தான் ஆள் மனசுக்குள்ள போய் பணத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு வாரத்துல பணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? இந்த பூத்ரி நினைச்சா ராத்திரிக்குள்ள உள்ள இருக்க உண்மையை பூரா கொண்டாந்துருவோம். இந்தாங்க, இதான் பேஷண்டோட ஃபுல் டீடைல். ஓகே, தேங்க் யூ. வேர் இஸ் தி பேஷண்ட்? மேல. எக்ஸ்கியூஸ் மீ. பேஷண்ட். ஓகே. சார் வந்திருக்காரு. ஒழுங்கா உட்கார். மெமரி லாஸ் ஆனாலும் திமிர் லாஸ் ஆகலையே. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்த டாக்டர். நான் இப்ப ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றேன். பேர் என்ன? பூத்ரி. ஏய், ஓம் பேரை கேட்டா ஏன் பேரை சொல்ற? ஓம் பேர் என்ன? ஞாபகம் இல்லை. உங்க அப்பா பேரு? மறந்துட்டேன். ஐயே, ஆமா இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்ட? நினைவில்லை. இப்ப பாரு, போன வருஷம் டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி மத்தியானம் 2:55க்கு என்ன சாப்பிட்ட? ஏன் இப்படி பயந்து ஓடுறீங்க? சில டாக்டரால பேஷண்ட் உசுருக்கு ஆபத்து. ஆனா இந்த மாதிரி பேஷண்டால டாக்டரோட உசுருக்கு எந்த நேரமும் ஆபத்து. டாக்டர், நீங்க என்ன பண்ணாலும் அவனை குணப்படுத்த முடியாது. ஏ ராஜா? ஏன்னா அவன் மதுரை லூசா. மதுரை லூசா? அது மதுரை லூசுலடா, மெமரி லாஸ். ஐயோ, இவனால காசே வாங்காம லூஸ் ஆயிட முடியுங்க. இப்ப நான் கொடுக்க போறது மின்சார ட்ரீட்மெண்ட். டாக்டர்,
போடுறதா போடுறீங்க, நல்ல குத்துப்பாட்டா போடுங்க. குத்துப்பாட்டா? இந்த பாருப்பா, நான் ஒண்ணு இங்க மைக் செட் போட வரல, ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்கேன். நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றது என்னை என்டர்டெயின் பண்ற மாதிரி தான். டேய் 20 வை. இப்ப மண்டைக்குள்ள எதுவும் பிரஷர் இருக்கா? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 20ங்கனால அப்படிதான் இருக்கும். அடே அழகு நீ 60 வை. ஹபா ஹபா. இப்போ உடம்பு சூடா இருக்கா? இல்ல, மூடா இருக்கா? என்ன ட்ரீட்மெண்ட் மாறுது? டேய் போய் தொலைங்க. பாட்டி ஆடுகளுக்குள்ள குட்டி பண்ணி பூந்த மாதிரி. டேய் 100 விடா. 100டா? பாவம் டாக்டர், சின்ன பையன். 100 வச்சா அவன் ஆன்மை போயிடும் டாக்டர். அவனுக்கு தானடா போகுது, உனக்கா போகுது? ஏற்கனவே என்ன செக்அப் பண்ணி என் ஆன்மை போச்சு டாக்டர். போயிடுச்சா? கடமை. நீங்க 2 பேரும் ரகசியமா பேசுறது எனக்கு பப்ளிக்கா கேக்குது. கேக்குதா? இப்ப எப்படி பாருக்கு? அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருக்கா? சம் சார்ட் ஆஃப் டெக்னிக்கல் ப்ராப்ளம். நான் செக் பண்ணி பார்க்கறேன், நீ எந்திரி எந்திரி. டேய் 20 வை, 60 வை. என்னடா ஒரு ரியாக்ஷனையும் காணா? 100 வைடா. ஐயோ டாக்டர், ஸ்விட்சே போடல. என்ன டாக்டர் சங்கசிக்கிறமா கூப்பிடுறாங்க? டாக்டர் எங்க? டேய் குனிஞ்சு பாறா. ஐயோ டாக்டர், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணாம போறீங்க? அவன் கண்டினியூ பண்ணுவாங்க. உனக்கு யார கட்டா சுத்தி போட்டடி துஷ்மன். டாக்டர் நேத்து அவனை பத்தி டீடைல் பூரா கலெக்ட் பண்ண சொன்னேன். பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு டாக்டர். என்னென்ன பண்ணீங்க? அவன் டீப்பா தூங்கும் போது அவன் தலைமாட்டிலே விடிய விடிய உட்கார்ந்து ஒரு டீடைலை கலெக்ட் பண்ணி தூக்கத்துல ஃப்ரெண்டு புலம்பிங்க தான் டாக்டர். தூக்கத்துல ஃப்ரெண்டுன்னு புலம்புறான். எஸ் டாக்டர். அவனுக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். ஆனா அந்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பான்னு அவனுக்கு ஞாபகம் இருக்காது. ஆகையினால இந்த ஃப்ரெண்டு கிட்டப்பிலேயே போய் அவன் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ண போறேன். என்ன ஜிம்ல இருக்கா? இனிமே டாக்டர் எல்லாத்தையும் டீல் பண்ணிக்குவாரு, வாங்க போலாம். நோ ப்ராப்ளம். இப்ப நான் அவனோட ஃப்ரெண்டு. ஏ மச்சு, என்னடா என்னை கிறுன்னு பாக்குற? என்னை நினைவில்லையா உனக்கு? யார் நீ? யார் நீயா? நான் தான்டா ஃப்ரெண்டு. நீயும் நானும் வினோத் ராமெல்லாம் 4ஆம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சோமே, அவனா நீ? அவனேதான் நானு, அவனேதான். என் பேரை நான் சொல்லு. கருப்பட்டி கௌதம் தானே நீ? எப்படிடா இருக்க? கருப்பட்டி கௌதம் கரெக்டா சொல்லிட்டப்பா. ஆமா என் மச்சி, இதெல்லாம் நான் வச்சிருக்கேன், அதை மட்டும் ஏன்டா என்ன மறைச்சிட்ட? எதை மறைச்ச? அதான்டா அந்த 250 கோடி அடிச்சு இல்ல, அது அந்த பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? அதுவா? அது வந்து நீ ஏன்டா என்கிட்ட அதை மறைச்ச? நான் எதை மறைச்சேன்? அப்போ ஏன்டா நம்ம ஃப்ரெண்டு ராம் வீட்டுக்கு டெய்லி ராத்திரியில போன? ராம வீட்டுக்கு ராத்திரி எதுக்கு போயிருப்பான்? சாப்பிட போயிருப்பான்ப்பா. சாப்பிடவா போன? சாப்பிட போறேன்ட்டு ஃப்ரெண்டோட பொண்டாட்டிய முழுசா சாப்பிட்டியேடா. ஓ மை காட். தட்டி கேட்க வந்த நம்ம ஃப்ரெண்ட வெட்டி கொன்னுட்டியேடா. அடா யோக்கிய பயலே, ஒரு பொண்ணையும் கெடுத்து இல்லாம கொலை வேற பண்ணிருக்கானே. உன்னை கொல்லணுன்றதுக்காக தான்டா தூங்கும் போது கூட உன் பேரை சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ நீயா வந்து சிக்கிக்கிட்டியா? நான் கருப்பட்டி கௌதம் இல்லப்பா, நெருப்பட்டி கௌதம். நீ கருப்பட்டி கௌதம்னு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நான் கருப்பட்டி கிடையாது, நெருப்பட்டி கிடையாது, மொத்தத்தில் நான் கௌதமே கிடையாதுப்பா. நீ கௌதம் இல்லையா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் கௌதம் நினைச்சு தானே அடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, என் அடியெல்லாம் வேஸ்ட். வேணப்பா ஒன்னு அறியாம உன் கை என் மேல பட்டுச்சு, அதுக்காண்டி கையை போட்டு அடிக்கிறேன். நான் கிளம்புறப்பா, வீட்டுல தேடுவேன். மச்சு,
நீ கௌதம் இல்லனா அப்ப நீ என் ஃப்ரெண்ட் தினேஷ். நீ என் ஃப்ரெண்ட் தினேஷ் தானே? சொல்லு தினேஷ் தானே? தினேஷ் எல்லாம் கிடையாதுப்பா. இல்ல நீ என் ஃப்ரெண்ட் தினேஷ் தான். பாசமா கேக்குறானே, அவன் ரொம்ப நல்லவனா இருப்பான். சொல்லு சொல்லு மச்சி, நீ என் ஃப்ரெண்ட் தினேஷ் தானே? சொல்லு மச்சி. ஆமா தினேஷ். தினேஷ் தானே? இப்ப சந்தோஷமா? நான் கிளம்பவா? என்ன அப்புறம் ஏண்டா வினோதோட கடைசி தங்கச்சிய கதற கதற விடிய விடிய கற்பழிச்ச? ஐயோ, இவன் ஃப்ரெண்டு ஒருத்தையும் கூட நல்லவல்ல போல் இருக்கே. ஏய், கௌதம கூட அடிக்கணும் தாண்டா நினைச்சேன். உன்னை பிரிச்சு மேனோன்னு முடிவு பண்ணிட்டேன்டா தினேஷா. நல்லா பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு பாட்டு வேற பாடுறியாடா? அதுவும் கேவலமா பாடுறியா? எந்திரா தினேஷா, சுத்தி விட்டுட்டான். இன்னும் நிறைய பாக்கி இருக்குடா. எங்கடா ஓடுற? எங்கடா ஓடுற? வாடா தினேஷ். பேரே வைக்கலப்பா. இப்போ வைக்கிறேன்டா உனக்கு பேரு. ஐயோ, நம்மள அனுப்ப மனசு இல்லாம ஆசை ஆசையா இழுத்து வச்சு அடிக்கிறானே. இங்க ஒரு கடப்பார் வச்சிருந்தனே. கடப்பாரியா? அப்ப மயங்கர மாதிரி நடிச்சிட வேண்டியதான். ஐயோ பாவம், மயங்கிட்டான். தண்ணி நம்பிட்டான். இந்தா ஊத்தட்டிக்குள்ள தண்ணி. தண்ணி குடி, எல்லாம் சரியாயிடும். தண்ணி நாறுது. தப்பா சொல்லிட்டோமோ? ஆமா, இப்ப எதுக்கு நான் உன்னை அடிக்கிறேன்? இவனுக்கு மெமரி க்ளோஸ் ஆனனால நம்மளை எதுக்கு அடிச்சேங்கிறதே மறந்துட்டான். இப்ப எதையாவது சொல்லி தப்பிக்கணுமே. ஏங்க பூ, நீங்க எதுக்கு அடிச்சின்னு சொல்லி நான் வெளியில போய் யோசனை பண்ணிட்டு வரவா? ஆமாமா, நீ சீக்கிரம் போயிட்டு வா. அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் இவனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுதே. ஏன்? நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப வளர்த்தியா இருக்கானு. டாக்டர் வந்துட்டாரு. இத வந்துட்டார்ல ஃப்ரெஷ்ஷா. ஸ்டைல் பாரு. வாவ், பூத்ரி சார் நடந்து வர ஸ்டைல பார்த்தா ஏகப்பட்ட உண்மையா வாங்கிருப்பார் போல இருக்கே. ஆமா டாக்டர், உண்மையா கண்டுபிடிச்சீங்களா? 10% கண்டுபிடிச்சார். அவன் ஃப்ரெண்ட் பேரு கருப்பட்டி கௌதம் இல்லையா, தீப்பட்டி தினேஷா. இத போன்ல கேட்டதால சொல்லிருப்பான். எக்ஸ்கியூஸ் மீ சார், 1 minute சார். இந்த பொண்ணு ஒரு 2 hours எனக்கு தேவைப்படுது. அனுப்பி வைக்க முடியுமா? அந்த போட்டோல இருக்க பொண்ணு என் தங்கச்சி. தங்கச்சியா? ஐயோ, இந்த கலசரிக்கு முன்னால அசிங்கப்பட்டமே சார். டோட்டல் சம்திங் ராங். நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் சார் கேட்டேன். நீங்க டாக்டர் கூட பார்க்காம போசுக்குன்னு கை. ட்ரீட்மெண்ட்டுக்கா? ஆமா சார். நம்ம தங்கச்சி சார் அந்த பையனை லவ் பண்ணிருக்கா. நம்ம தங்கச்சி கொண்டு அவன்கிட்ட நிப்பாட்டியாச்சுன்னா அவன் மண்டைக்குள்ள இருக்க மெட்டலாம் தானா வெளியே வந்துடும். எனக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும். சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே. ட்ரீட்மெண்ட்னு சொல்லியிருந்தா அடிச்சிருக்க மாட்டேன் சார். நீங்க அடிச்சதை பத்தி கூட நான் தப்பா நினைக்கல சார். அட்வான்ஸே கொடுக்காம இவ்வளவு நடக்கிறத நினைச்சுட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. டாக்டர், மொத்த பணமும் அவன்கிட்ட மாட்டிருக்கு. நீங்க அவனுக்கு ஞாபகம் வர வச்சு பணத்தை கண்டுபிடிச்சாதான் அந்த அமௌண்ட்ல இருந்து எடுத்து நான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும். அப்ப அவனுக்கு நான் வர வச்சா தான் எனக்கு சம்பளம் கிடைக்குமா? ஆமா டாக்டர். சுத்தம். நமக்கு பணம் தான் முக்கியம். உன் தங்கச்சியை உடனே வர சொல்லு. டாக்டர், தங்கச்சியை வர சொல்றேன். உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் அவனுக்கு உடனே நான் வந்துடும். நீ உடனே சம்பளத்தை கொடுத்துருவேன் சார். ஒரு பேட்டாவாது கொடுங்க சார். சார் சார் புது புது ட்ரீட்மெண்டா எடுக்கிறேன் சார். சார் பேட் பஸ்ஸில் வேர்க்கல்ல வைக்கிற மாதிரி ஆக்கிட்டானே. அடிச்சேன், ஆனா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான்? திரும்ப அடிச்சேன். அத்தி நேத்து அடிச்சதை யோசிக்கிறானே. நம்மள அடையாளம் பார்த்துட்டானா என்ன பண்றது? பேர் தெரியாத தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல டாக்டர், நேத்து ஒருத்தன் அடிச்சேன். எதுக்கு அடிச்சா ஞாபகம் இருக்கு, ஆனா ஆளு மட்டும் ஞாபகம். இந்த மாதிரி தம்பி இப்படி எல்லாம் ரொம்ப டீப்பா யோசிக்காதீங்க. பிரெயின் மேற்கொண்டு வீக் ஆயிரும். பிகாஸ் ப்ளீஸ் லீவ் இட். இப்ப டாக்டர் உனக்கு ஒரு டிஃபரெண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். என்ன? அதாவது இதுக்கு முன்னால நீ லவ் பண்ணிருக்கியா? இல்ல. ஏன்? லவ் பண்ணா எல்லாத்தையும் மறக்க அடிச்சிடும் டாக்டர். எல்லாத்தினாலும் பராசக்தி வசந்த ஒரே தமிழ்ல பேசிடுவேன். அப்படி சொல்லக்கூடாதுப்பா. லவ் பண்ணினா 0 வாட்ஸ் மாதிரி இருக்க மூஞ்சி 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரைட்டா எரியும். என்ன அதுக்குள்ள பிரைட் ஆயிடுச்சு? லவ் பண்ணா
இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணோம். என்ன புதுசா லவ் பண்ண போற மாதிரி சொல்றான்? அதான் ஏற்கனவே பண்ணிருக்கேடா. சாவித்ரி ஷே பூத்ரி ஏதோ ஒரு 3 அந்த பொண்ணை நான் லவ் பண்ணோம். ஏற்பாடு பண்ணு. சரி டீட் பண்ணிட்டானே. அம்மா அண்ணன் எல்லாம் சொல்லிட்டாரா? சொன்னாரு. முடியாதுன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஏன்? ஏன்னா அவனை லவ் பண்ணி ஏமாத்திட்டான். அம்மா நீ சைக்காலஜி ஸ்டூடெண்ட், நான் சைக்காலஜி டாக்டர். ஒரு நோயாளியை நோயாளியா தான் பார்க்கணுமே தவிர எதிரியா பார்க்க கூடாது. உங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவனுக்கு நான் வர வச்சு உண்மையை வாங்கணும்னா நீ அவனை லவ் பண்ற மாதிரி நடி. நடிக்கிறதுனா ஓகே, ஆனா அவனை டச்சு கிச்சு பண்ணக்கூடாது. டச்சு பண்ணிடுவானே, உழந்துட மாட்டேன். லவ் பண்றதுக்கு ஓகேண்டாப்பா, ஆனா டச்சு கிச்சு பண்ணக்கூடாதாப்பா. டச் பண்ணாம எப்படியா லவ் பண்ண முடியும்? டச் பண்ணுவேன். டச் பண்ணுவியா? சரி இது வர்றேன். டங்க மாட்டேங்கிறானே. ஏம்மா அவன் இருக்க வேகத்தை பார்த்தா லைட் அங்கங்கே டச் பண்ணுவான் போல் இருக்கு. வாட்? டச் பண்ணுவானா? கினியா வாட் நாட்? நோ ட்ரீட்மென்ட் தானம்மா. சரி என்ன டச் மட்டும் பண்ணணும், வேற எதுவும் பண்ண கூடாது. அப்படிலாம் பண்ணா அந்த பூத்திரி பொறுக்கி ஆயிடுவாமா. கைய கால பிச்சு விட மாட்டேன். ஏப்பா டச் மட்டும் பண்ணுவியா, வேற எதுவும் பண்ண கூடாதுடாப்பா. கிஸ்ஸும் அடிப்பேன். கிஸ் அடிப்பியா? கண்ணத்துல தானே கொடுப்பேன். கணத்துல கொடுக்கறதுக்கு அவன் என்ன சின்ன குழந்தையா? லிப்ல வச்சு அடிப்பேன். லிப்லயா? நோ ஐ கான்ட் டு திஸ். ஓகே ட்ரீட்மென்ட் வேணாம். வெயிட் a minute ப்ளீஸ். லவ் பண்றவன் தான் லோலோன்னு அலைவான். லவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் லோலோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. அம்மா அவன் இருக்க வெறியில 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 கிஸ்ஸும் பண்ணுவாம இருக்குவா. டாக்டர் வேலை பார்க்கறியா மாமா வேலை பார்க்கறியா? ட்ரீட்மென்ட் தானம்மா ப்ளீஸ்மா. ஒரு மனுஷன் முதல் காதலையும் முதல் முத்தத்தையும் எப்பயுமே மறக்க மாட்டான். இப்ப நீ அவனுக்கு கொடுக்க போற முத்தத்துல அவன் உடம்புல இருக்க அத்தனை நரம்பு விளைஞ்சிட்டு மனதில் இருக்க மொத்த உண்மையை வெளியே கக்கிடுவான். ப்ளீஸ் கோஆபரேட். ஆகா கண்ணு ஓகே சொல்லிச்சு. லிப் ரெடி பண்ணிக்கமா. நீ எப்பப்பா இங்க வந்த? நீங்க லோலோன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு சிரமம் வேணான்னு நானே வந்துட்டேன். லெட்ஸ் கோ ஃபார் தி ட்ரீட்மென்ட். ஏமா என்னால பண்ண முடியாது டாக்டர். ஐயோ சரி, அது பொம்பளை பிள்ளை வெக்கப்படுது, நீ ஆரம்பி. என்னால முடியாது, நான் ஆம்பளை, அவளே கொடுக்க சொல்லுங்க. ஏப்பா அந்த பொண்ணு கொடுத்தாலும் நீ கொடுத்தாலும் லாபம் உனக்கு தானே. அப்படியே சொல்றீங்க? அப்ப வெளில போங்க. எது நான் போகவா? நான் தானே உங்களை வேலை வாங்கணும். மேஸ்திரி சரி ட்ரீட்மெண்ட் தானே. புது கன் எப்படி இருக்குன்னு பாரு. இந்த கன் நடு வீட்டுல மாட்டேன். பாப்பா எப்பா என்னப்பா பர்மிஷன் கேட்கலாம் பார்த்தா கையில கண்ணோட நிக்கிறான் ஆளு. அந்த கண்ணை விட உங்க கண்ணுக்கு பவர் அதிகம் டாக்டர். கேளு இப்ப பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த கண்ணை கொஞ்சம் தொங்க போடுறீங்களா? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், இந்த பையனை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? அவன் வெளியே போக கூடாதுன்னு தான் உங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே 4 நாள் அடைச்சு வச்சிருந்தா எவ்வளவு பெரிய பிரில்லியண்டா இருந்தாலும் அவன் பிரெயின் பீஸ் போயிடும் சார். அவனை வெளியே கூட்டி போய் வெட்ட வெளியில ரெக்க கட்டி பறக்க விட்டா தான் அவனுக்கு பழைய நனவு வரும். அவன் மனசு பூ மாறில சாகும். இதான் அந்த பூத்திரியோட புது ட்ரீட்மெண்ட். சரி டாக்டர், கூட்டு போங்க. 1 hourல வீட்டுக்கு வந்துடணும். Thank you for your permission. Let's move. एक मिनट சார். போற இடத்துல கை செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்க. இதை இன்னமா யூஸ் பண்றீங்க? நான் கேட்டது 10,000. அந்த 10,000 கூட அதுல இருந்து எடுத்து கொடுக்கணும் டாக்டர். அட பீத்திர பழுடா, நான் கிளம்புறேன்டா. டாக்டர் அந்த 10 ரூபாய் வாங்கிக்கோங்களேன். ஏன்? பஞ்சு முட்டைக்கு இல்லாட்டி கூட பள்ளி முட்டைக்கு உதவும். கொண்டாங்க, வந்து தொலைங்க. என்ன கடலையே விட்டு பார்க்கலாம். கடந்த கால நினைவு வந்துருச்சா? தம்புரு
இந்த இடம் தப்பா பீச்சு. ஐயோ இதான் பீச்சா? ஐயோ பாத்தியாரா, பிள்ளைக்கு பீச்சுனா என்னன்னே தெரியாத அளவுக்கு லாஸ் ஆயிருக்கு. பீச்சுன்னு சொன்னா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னப்பா சொல்லிட்டு தங்க, அதுதானே உன்னை சுத்தி உட்காந்துக்கிறாங்க. பீச்ல சுண்டல் விப்பாங்களே. பீச்சுன்னா உனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா அங்க சுண்டல் விக்கிற மட்டும் உனக்கு தெரியுது. அது விடுங்க டாக்டர். ஆமா இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அது என்னன்னு டாக்டர் நான் சொல்றேன் தம்பி. சில பேர் கடலை பார்க்க வந்திருக்காங்க, சில பேர் கடலை போட வந்திருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க வந்திருக்குமா போட வந்திருக்குமா? இந்த கேள்வி யாரா பதில் சொல்லுவா? யார் சொல்லுவா? விஷ ஊசி போட்டு கொள்றேன் உன்னை. ஹை குதிரை. அசிஸ்டன்ட், இப்ப இந்த பேசுறதுக்கு எப்படி உண்மை வாங்க போறது தெரியும்? எப்படி? இப்ப அவன் அந்த குதிரையில ஏத்தி விட்டு குதிரை பெடக்ஷ நறுக்குன்னு ஒரு கடி கடிப்பேன். குதிரை வழி தாங்காம வெறி பிடிச்சு வேகத்துல அவனை தூக்கி எரிஞ்சிட்டு ஓடணும். உடனே அவன் கீழே விழுந்து பழைய நனவெல்லாம் வந்து நான் எங்க இருக்கேன்னு கேட்பான். அப்படியே இவனை அள்ளிட்டு போய் பணம் இருக்கிறத சொல்ல வச்சுட்டு நம்ம மனத்தை வாங்கிட்டு போயிட வேண்டியதான். ஃபாலோ மீ. என்னப்பா டாக்டர் எனக்கு அந்த குதிரை மேல ஜம்ப் பண்ணி ஏறி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரணும் ஆசை இருக்கு. அப்படியா? ஜம்ப் பண்றா. இப்ப குதிரை குண்டி எப்படி கடிக்கல மட்டும் குடிகார பையன். ஆமா குதிரை ஏன் என்ன எத்துச்சு? குதிரை அவன் கடிச்சிட்டான். அவன் கடிச்சிட்டானா? என்னடா குதிரையும் காணா அவனையும் காணா? ஏமா இங்க நின்ன குதிரை இங்க காணோம். இங்க கேளு. யோ என் குதிரை இங்க. அது ஒண்ணுலப்பா, நம்ம பையன் குதிரையில ஏறி விளையாடணும்னு ஆசைப்பட்டாப்பா, அதான் ஏத்தி விட்டேன் போயிட்டு. அந்த குதிரை மேல ஆளை ஏத்தி விட்டியா? ஐயோ ஏற்கனவே அந்த குதிரைக்கு மெமரி லாஸ். என்னது? குதிரைக்கும் மெமரி லாஸா? இந்த குதிரை எப்படி கடங்கு வைக்க போறியா? டாக்டர் போன். ஐயோ இந்த போலீஸ் ஆபீசர் பேசுறானே. ஏற்கனவே இவன்ட்ட நான் ஓவரா பேசி வந்திருக்கேன். என்ன பண்ணுவேன்? அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ, ஐ ஆம் டாக்டர் பூத்ரி ஹியர். டாக்டர் அந்த பையன் கிட்ட ஃபோன் கொடுங்க. அதாவது அந்த பையன் இப்ப என்ன ஸ்டேஜ்ல? அறிவு இருக்கடா? சோறு திங்கற என்ன திங்கற? ஐயோ பூத்ரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பூ அள்ளி போடுறானே. போன்லே இப்படி பேசுறானே, நேர்ல சிக்கனா நான் என்ன ஆவே? முதல்ல போன் ஆஃப் பண்ணுங்க. நான் சொல்ற ஐடியா கேளுங்க. என்னடா ஐடியா? அதாவது டாக்டர் அவன் உங்களை அடிச்சு போட்டுட்டு குதிரையில தப்பிச்சு போயிட்டான்னு போய் சொல்லி நாம தப்பிச்சிட வேண்டியதுல. அப்படி இல்ல, நல்ல ஐடியாடா, இதையே ஃபாலோ பண்ணுவோம். டாக்டர் ஒரு நிமிஷம். அவன் அடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லுவோம், ஓகே. காயம் எங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன டாக்டர் அலங்கோலமா வந்திருக்கீங்க? அந்த மெமரி லாஸ் பேஷண்ட் என்னைய மட்டும் அடியே அடிச்சு துவைச்சு போட்டு குதிரையில தப்பிச்சு ஓடி போயிட்டான் சார். நான் கதறி எழுத பார்த்துக்கு இந்த குதிரைக்கு வாய் மட்டும் பேச தெரிஞ்சிருந்தா அதுவும் என்னோட சேர்ந்து கதறி தம்பி கூப்பிட்டீங்களா சார்? டாக்டர் வந்துட்டீங்களா? இதோ வரேன். சொல்லுங்க சார். தம்பி படம் காட்டு. படமா? ஐயா நான் இருக்க இந்த கோலத்துல படம் பாக்குற மாதிரியா இருக்கேன். சரி பாவம் ஆசைப்படுறீங்க, நான் வேணா குளிச்சுட்டு வந்து படம் பாக்குறேன். ஐயா முதல்ல படம் பாருங்க, அப்புறம் எல்லாருமே சேர்ந்து உங்களை குளிப்பாட்டுறோம். அப்ப சரி, நீங்க சொன்னா சரிதான். வாங்க தம்பி வாங்க, வந்து உங்க படத்தை காட்டுங்க. ஆமா இது எப்ப எடுத்த? நான் குதிரையில போயிட்டு வரும்போது நீங்க எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தீங்களா? ஐயா இது நான் கிடையாதுயா, யாரோ மாப்பிங் பண்ணிருக்காங்க. மாப்பிங் ஐயா, அதுக்கு மேல போகாதீங்க. இன்னும் 24 ஹவர்ஸ்ல அவன் மெமரி ஆன் ஆகல, ஓ மெமரி ஆஃப் ஆயிடும். டாக்டர் டாக்டர் என்னப்பா? எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும். லீவா? எதுக்கு? பாட்டி செத்து போச்சு டாக்டர். ஆமா பாட்டி முக்கியமா டியூட்டி முக்கியமா? பாட்டி தான் முக்கியம். செத்து போன பாட்டி முக்கியம்.
சரி போ. தேங்க்ஸ் டாக்டர். டேய் டாக்டர் பாட்டியை ரொம்ப கேட்டாத சொல்லு. சரி டாக்டர். பூத்ரி சார், என்னம்மா? எங்களுக்கு 2 நாள் லீவ் வேணும். ஏன் உங்க பாட்டியும் செத்து போச்சா? அவன் பாட்டி தான் செத்து போயிட்டா. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு லீவு? போனதுக்கு ஆல்லையா டாக்டர்? சரி போங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஒரு நிமிஷம். பொணந்துக்க மொத்தம் 4 பேர்ல வேணும். ஆமா 3 பேர் போறீங்க. அதனால நானும் வர்றேன். பாட்டியை 4 பேரா தூக்கி கொண்டு போய் சேர்த்துருவோம். டாக்டர், நாங்க பயந்து போறதுலயாவது ஒரு லாஜிக் இருக்கு. நீங்களும் என் கூட வந்துட்டீங்கன்னா பூத்ரி பயந்து போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க? பூத்ரி பயந்து போயிட்டாருன்னு சொல்லலாம்டா. செத்து போயிட்டாருன்னா சொல்லக்கூடாது. ஏண்டா தப்பிச்சு போறோம்னு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டா நானே ஒரு நல்ல திட்டமா ஏற்பாடு பண்ணிருப்பேன். தப்பு பண்ணிட்டு செய்யாம ஒரு கொலைகாரன் சரி பரவாயில்ல, யாரு பாக்குறது இல்ல. ஓடி போயிடலாம். இவனாலதான் நம்ம தப்பிச்சு போறோம். நம்மளுக்கு முன்னால இதே எங்க தப்பிச்சு போறான்? சம்திங் கன்ஃபியூஷன். எஸ், ஃபாலோ மீ. டாக்டர், இப்படி ஓப்பனா நம்ம அவனை பார்த்தோம்னா அவன் நம்மளை பார்த்துருவான். அதனால நம்ம 4 பேர் சேர்ந்து இந்த காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம்னா அவன் நம்மளை பார்க்க முடியாது. ஆனா அவன் என்னென்ன பண்றான் நாம பார்க்கலாம்ல. என்ன அறிவுடா. எப்பயாவது வேலை செய்யும். வாங்க வாங்க. என்ன ஏதோ எடுக்கிறான், போயிட்டான். என்ன மறுபடியும் வர்றான்? மறுபடியும் ஏதோ எடுப்பான் போட்டு இருக்கு. என்ன இங்க வர்றான்? என்ன காரு கிட்ட வர்றான்? ஐயோ குனிடாக்கில குனிடா. அவனும் நம்ம கூட தான் வரான் போட்டு இருக்கு டாக்டர். அழகுன்னு இன்னும் 10 நிமிஷம் நாங்கள் இருப்பேன். யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரிஞ்சா போட்டு தள்ளிடு. டாக்டர் டயர்ட் ஆயிட்டார் போல் இருக்கு. ஐயோ பார்க்கறாரு. ஏண்டா பொழுது போகலைன்னு பொட்டுக்கல்ல தின்னுக்கின்ற ஒருத்தனை வலுக்கட்டாயமா போலீஸ் வண்டியில ஏத்துற மாதிரி ஏத்தி விட்டையடா உன்னைய. எல்லாத்துக்கும் காசு போடுற சில்லற பையன். ஐயா, காருக்குள்ள இருக்கிற தரம் பிரபு ரொம்ப பசிக்குது ஐயா, காசு கொடுங்க ஐயா. மகா பிரபு தர்மம் போடுங்க. ஐயா அப்படியெல்லாம் சொல்லாத ஐயா. ஐயா இருக்க 3 முன்னாடி ஐயா, ஒரு சின்ன வீடு ஐயா. தெய்வமே காசு போடுங்க. எளிமே புரிஞ்சுங்க ஐயா. அப்படி சொல்லாத ஐயா. காசு போடுங்க ஐயா, காசு போடுங்க ஐயா. தெய்வமே காசு போடுங்க. யாருக்கிட்ட செருப்பு காட்டுற? கொல்லாம விட மாட்டேனா? வெளியே வாடா. ராப்பிச்ச தலைவர்கிட்ட செருப்பு காட்டுறியா? ராப்பிச்சக்காரனுக்கு தலைவனா? அவசரப்பட்டமோ? ஆமா பின்ன. ஆமா இவன் என்ன ரெட் போட்டா நிக்கிறான், கிரீன் போட்டா புறப்படுறான். இவனுக்கு மெமரி லாஸ் கிடையாது. மொத்தத்துல எனக்கு தாண்டா மெமரி லாஸ். அது இப்பதான் இவருக்கு தெரியுது. டாக்டர் அங்க பாருங்க. எங்க? நீ கார்ல போச்சனா உட்றனல்லையா? உட மாட்டா. ஓட்டி கார்ல ஒளிஞ்சு போயினாலங்க இவரை திங்க இருக்குதன்னா அடிக்கார அஞ்சச்சுக்கிற நானு. ஆமா இவ்வளவு தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவன் பல வீட்டு சோறு சாப்பிடறான்ல, ரோசா எக்கச்சக்கமா இருக்கும். கரெக்ட். நீ எங்க போய் விட மாட்டேன்டா. ஓட வெளியே. நல்ல வேளை போயிட்டானுங்க. அம்மாடி போயிட்டான். வாங்க ஓடிடுவோம். என்ன இன்னைக்கு விடிய விடிய விட மாட்டானுங்க போல இருக்கே. வாங்க வாங்க கூடு. நம்ம இருக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டானுங்களே. எல்லாம் உன்னாலதான். படியா. ஏய் என்னடா ஒரு டாக்டர் வாயா வாயாங்கற? டேய் பேசாம போறா. டச்சி பர்றா.
இந்த அமௌண்ட்டை இந்த அட்ரஸ்க்கு எல்லாம் அனுப்பிச்சிடுங்க. இந்தாங்கண்ணே. எல்லா சிக்னலும் ஏன் தான் பிடிச்சிருக்கிற? உன் போட்டோவே பேஸ்புக்ல போட்டு கொல்ல சொல்றேன். என்ன இவனை கிளம்பணும் இவன் வர்றான்? என்ன பண்றது? மறுபடியும் பாடுங்க. பூத்ரி இவ்வளவுதான் கூப்பிடுறாரு. ஏப்பா நான் காருக்குள்ள இருக்கிறத நீ எப்ப பார்த்த? நீ எப்போ காருக்குள்ள ஏறினியோ அப்பவே நான் உன்னை பார்த்துட்டேன். ஏப்பா அப்பே சொல்லியிருந்தா ஃப்ரெண்டு சீட்ல ஃப்ரீயா உட்காந்துருப்பல்ல. இங்க ஒரே வேர்வை நாத்தம். இந்தா குடி. போஸ் கொடு. போஸா? கொடு. ஐயோ மிரட்டுறானே. தைரியமா குடியா, டெரரா குடியா. அது ஆமா இப்ப எதுக்குப்பா இவ்வளவு கொடூரமா போஸ் கொடுக்க சொல்லி போட்டா இருக்கிற? எனக்கு மெமரி லாஸ் இல்லன்னு டிசி கிட்ட போய் சொல்லுவியா? சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். அது ஒரு டாக்டரோட கடமை. ஓ அப்படியா? அப்படின்னா இந்த பாடியை தூக்கி ஆத்துல போடுவேன், அந்த பழியை தூக்கி ஓ மேல போடுவேன், உன் போட்டோவை ஃபேஸ்புக்ல போடுவேன், கடைசியா போலீஸ் உன்னை தூக்கி ஜெயில போடுவேன். அப்படின்னா அப்படி மாத்திக்கிறோம். நீ கொலையை பண்ண நான் பார்க்கவே இல்லை. நீ மெமரி லாஸ் ஆன மாதிரியே பல கொலை பண்ணு, நான் பார்க்காத மாதிரியே கூடவே இருக்கேன். வெரி குட். இப்போ என்ன பண்ண போற? இப்போ இந்த பணத்தை தூக்கி நான் ஆத்துல போடுறேன். ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இருக்கணுமே, இருந்து ஆகணுமே, இல்லைன்னா நான் லூஸ் ஆயிடுவோப்பா. அது